வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் நம்ம வந்திருக்கிற இடம் எந்த இடம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் அதிகமான எதிர்ப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு அடிமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இதற்காக வேண்டி கிளம்பிட்டாங்க. இரவு நேரத்தில் கிளம்புறாங்க. நான் சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்களை எப்படியாச்சும் நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாளோடு நிற்கிறாங்க, வாலிபர்கள் எல்லாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க படுத்திருந்த படுக்கையில் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்க வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்காவாசிகளுடைய அமானத்து பொருள் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, இந்த பொருளெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் மதீனாவுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படுக்கையில் அலி ரலியல்லாஹு படுக்க வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மக்காவிலிருந்து நடந்தே வந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்தால் அவங்க நடந்து வந்தாங்க. இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்குது, அந்த கரண்டு முறையான பாதை. நேரம் நடந்து வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்படியே போய் இந்த மலை மேலே ஏறி, இந்த மலைக்கு பேர் தவுறு குகை. தவுறு குகை. இந்த குகையில் உள்ளே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உள்ளே 2 பேரும் தங்கிடுறாங்க. உள்ளே தங்கின பிறகு அந்த உள்ளே வந்து மலை பொதும்பில் வந்து சில ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையெல்லாம் எதிரிகள் வந்து யாராவது தேடி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடக்கூடாது உள்ளே இருக்கிறன்றதை தெரிஞ்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஓட்டையெல்லாம் தன்னிடத்தில் துணியெல்லாம் கிழித்து அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு பார்க்குறாங்க, ஒரு ஓட்டை மட்டும் அடைக்க முடியாத துணி இல்லை. அந்த ஓட்டைக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, கையை அப்படி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மடியில் பட்டு களைப்பு அசதினால தூங்கிடுறாங்க. தூங்கிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வடிஞ்சு ஓடி நபி ஸல்லல்லாஹு முகத்தில் உழுது. அப்போ என்ன பண்ணாங்க, திட்டு பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்ட பிறகு அபூபக்கர் ஏன் அழுகுறன்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லல, என்னை எதாவது விஷப்பூச்சி எதாவது தாகித்தா, தீர்த்த மாதிரி இருக்குது, என் உடம்பெல்லாம் விஷம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில் ஒரு நல்ல பாம்பு அது அவங்கள தீர்ந்துச்சு, விஷம் ஏறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உண்மையின் எச்சிலை எடுத்து அப்படியே தடவுறாங்க. தடவிட்டு பிறகு சுமாராவது அந்த பாம்பு சொல்லுது, நான் வந்து பல வருஷமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கடைசி நபி இந்த இடத்துல தான் தங்குவார், மறைஞ்சுக்குவார்னு நான் கேள்விப்பட்டு உங்களை பார்க்க நான் வந்தேன். உங்களை பார்க்க முடியாததுனால நான் இவரை தீண்டுட்டேன்றதாக அந்த பாம்பு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்காங்க. இப்போ எதிரிகள்லாம் தேடி கிட்ட வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன அறிவிப்பு செய்கிறாங்கன்னா, மக்காவில் நபியை உயிரோடவோ அல்லது நபியுடைய தலையை யாராவது கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசளிக்கப்படும். எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம். ஒரு ஒட்டகன்றது பென்ஸ் கார் மாதிரி அரபிங்களுக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி அவங்களுக்கு அரபிங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அதனால மக்கள் எல்லாம் தேட ஆரம்பித்தாங்க. சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்க போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவு போடுறாங்க. கால் அப்படியே பூமி பிடிச்சிக்குது. முகமது, இது கொஞ்சம் என்னை விடுதலை கொடுங்க. கால் என்னை பிடிச்சிக்கிச்சு. மறுபடியும் விடுதலை ஆகி வந்த பிறகு நபியை பிடிக்கிறதுக்கு வர 100 ஒட்டகம் ஆச்சு. நபியை பிடிச்சி கொடுத்தது 100 ஒட்டகம், உயிரோடு பிடிச்சி கொடுத்தலான்னு சொல்லி இப்படி 2-3 தடவை அவங்களுக்கு அந்த பூமி பிடிக்கப்பட்டு கடைசியில் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாத வந்துட்டேன், உங்கள்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நீங்கள் நபி, எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, என்னை பார்த்ததை நீங்கள் யாருக்கிட்ட சொல்லாதீங்க, என்னை பார்த்ததா நீங்கள் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. ஆனால் கைசருடைய வெற்றியின் போது அந்த மன்னருடைய காப்பு உங்களுடைய கையில் அணிவிக்கப்படுற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உடனே திரும்பி போகிறாரு. திரும்பி போய் சுராக்கத் இப்னு மாலிக் என்ன சொல்கிறாருன்னா, வாங்கப்பா அங்கெல்லாம் யாரும் இல்லை, நம்ம போகலாம் வாங்கன்னு எல்லோரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க கேட்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த மலை இந்த பொதும்பில் வந்து அவங்க பார்த்த பிறகு மலை பொதும்பில் அந்த வழியில் ஓட்டையில் புறா கூடு கட்டியிருக்கு. செலந்தி கூடு உள்ள புறா ஒன்று உட்காந்துக்குது. எதிரியை பார்க்குறாங்க. உள்ளே போயிருந்தா செலந்து கூடி சதிஞ்சு போயிருக்குமே, உள்ளே யாரும் இல்லைன்ட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதாவது கொஞ்சம் கூட அவங்களுடைய உயிர் அவங்கக்கிட்டே இல்லை. எதிரிங்க நெருங்கிட்டாங்க. யாரும் சொல்லலாம் நமக்கு ஏதாச்சும் ஆக போகுதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா,
அபூபக்கரே நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிர் தோழருக்கு இந்த சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்போ அதை பார்க்க சொல்றாங்க, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், இப்படி திரும்பி பாருங்கன்னு சொல்றாங்க. தப்சீர் பதவுல் கரீம் என்று சொல்லக்கூடிய தப்சீரில் அந்த சம்பவம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மலை அந்த குகையில வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்களா, பெரிய கடல் மாதிரி விரிந்த தண்ணி, ஒரு கப்பல் ரெடியாக இருக்குது. எதிரிகள் நம்ம பிடிக்க வந்தாங்கன்னா அல்லாஹ் இதை கொண்டு நம்மளை காப்பாற்றுவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இங்கே 2 நாள் தங்கியிருந்தாங்க. 7 நாள் நடைப்பயணமாக லாஸ்ட்டில் போய் மதீனாவில் போய் சேர்றாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். இன்ஷாஅல்லாஹ் இந்த இடத்த பார்க்கக்கூடிய பாக்கியம். முன்னாடியெல்லாம் வந்தாக்க ஏறி போகலாம். முன்னாடி இது ஏறி போனோன்னு கொஞ்சம் 1 மணி நேரம் ஆகும். இப்போ கூட ஆளுங்க ஏறி நிற்கிறாங்க மேலே. பாருங்க, அந்த வேலையெல்லாம் நடக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இங்கேருந்து வந்து ரோப் கார் போட போகிறாங்க. அந்த பாருங்க, இங்கே பாருங்க, நடக்குது பாருங்க. அந்த வேலை நடக்குதா? அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ரோப் கார் போட்டு கீழே இறங்கி எல்லாருமே அந்த நபி ஸல்லல்லாஹு தங்கியிருந்த அந்த மலையை போயிட்டு பார்க்குறதுக்கு ஏற்பாடு நடக்குது. இன்ஷாஅல்லாஹ் துவா செய்யுங்க. நம்மளுக்கு நல்லா நீண்ட ஆயுத கொடுக்கணும். சந்ததிகள் எல்லாம் இந்த இடத்த வந்து பார்க்கணும். எல்லாம் நம்ம அனைவர்களுக்கும் கூட்டிகிட்டு வந்து இந்த புனித மண்டல சேர்த்துருக்கிறான். அல்ல ரஹ்மத் செய்வானாக. வாக்குறு தாமானால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாங்க போவோம்.